அது நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள 10 வட்டங்களில் கயத்தாறு, கோயில்பட்டி, ஓட்டப்பிடாரம், விளாத்திக்குளம், புதூர் ஆகிய 5 வட்டங்களில் வாழ்கின்ற விவசாய மக்கள் எல்லாம் மானாவாரி விவசாயத்தை மட்டும் நம்பி விவசாயத்தை செய்து அதன் மூலமாக தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருவார்கள். அவர்களுக்கு கடந்த 3 ஆண்டு காலமாக தொடர்ந்து ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், இந்த மழைக்காலங்களில், இந்த விவசாய காலங்களில் விவசாய பயிர்கள்லாம் வளர்ந்து அது விளைச்சலுக்கு தயாராகின்ற காலகட்டத்தில் கை கட்டியது வாய் கட்டாததை போல மான்களாலும் காட்டு பன்றிகளாலும் மிகுந்த சேதமடைந்து சேதத்தை விளைவிக்கின்றது. நான் கூட ஒரு 20 நாளுக்கு முன்பாக நேரடியாக சென்று களத்தில் ஆய்வு செய்தேன். உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் தொடர்பு கொண்டு இப்படிப்பட்ட நிலைமை கிட்டத்தட்ட நான் சென்ற பகுதியில் மட்டும் ஒரு 1500 ஏக்கர், லிங்கம்பட்டி என்ற கிராமத்தில் அந்த பகுதியில் மட்டும் 1500 ஏக்கர் பாதிக்கப்பட்டது. இதே போலதான் அந்த பகுதியில் இந்த 3 கோயில்பட்டி, ஓட்டப்பிடாரம், விளாத்திக்குளம் ஆகிய தொகுதிகளுக்கு உட்பட்ட அந்த 5 வட்டங்களில் ஒரு பெரிய சவாலாக இருக்கின்றது விவசாயிகளுக்கு. எனவே விளைச்சல் பாதிக்கிற நேரத்தில் அவர்கள் வாழ்வாதாரம் இழந்து விடுவார்கள். ஏன்னா அதை வைத்துத்தான் அவர்களுக்கு வேறு மாற்று தொழில் கிடையாது. அந்த பகுதியில் வாழ்கின்ற மக்கள் அந்த மானாவாரி விவசாயத்தை மட்டும் நம்பி ஆண்டு முழுவதும் அதில் கிடைக்கின்ற வருமானத்தை மட்டும் நம்பி வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்கள். அதை அன்றைக்கு சொன்னவுடன் உடனடியாக கணக்கெடுப்பு நடத்தியிருக்கின்றோம் என்று சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர் கணக்கெடுப்பு நடத்த சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் அதற்கு அடுத்தபடியாக இன்னொரு சவால் என்று சொன்னால், கடந்த 12ஆம் தேதி பெருமழை அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் அந்த 5 வட்டங்களிலும் 12ஆம் தேதி இரவு 2 மணிக்கு தொடங்கிய மழை 13ஆம் தேதி இரவு 2 மணி 3 மணி வரை கிட்டத்தட்ட 25 மணி நேரத்தில் 38 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை, அதிகமான மழை பெய்து அங்கே கம்மாய்கள்லாம் உடைப்பு ஏற்பட்டு அந்த வெள்ளமெல்லாம் விளைநிலங்களுக்கு சென்று சரியாக விளைச்சல் அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் எல்லாம், அதில் குறிப்பாக அந்த பகுதியில் என்ன பயிரிடப்படுகிறது என்று சொன்னால், பருத்தி, மிளகாய், மல்லி, உளுந்து, பயிர் வகைகளாக இருக்கின்ற உளுந்து, பாசிப்பயிறு, எள்ளு போன்ற பத்தல் போன்றவெல்லாம் பயிரிடப்படுகின்றது. இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்திலேயே மானாவாரி பகுதியில் வத்தல் விளைகின்ற பகுதி நமது விளாத்திக்குளம், புதூர் போன்ற பகுதிகள் தான். ஆக இந்த நிலையில் 2 பாதிப்புகள். ஒன்று இயற்கை சேதம், இயற்கை பேரிடராக அந்த பெருமழை, அளவுக்கு அதிகமான ஒரே நாளில் 38 சென்டிமீட்டர் மழை என்று சொல்கிற நேரத்தில் அந்த விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இன்னொன்று காட்டு விலங்குகளான மான்கள், காட்டு பண்டிகளால் வளர்த்த சேதம் அடைந்திருக்கின்றது. ஆக முற்றிலுமாக விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இதை கடந்த ஒரு 10 தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடர் 2 நாட்கள் மட்டும் கூட்டினார்கள். அன்றைக்கு நான் ஏற்கனவே மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் அந்த விவசாய பணிகள் துவங்குவதற்கு முன்பாகவே நான் கோரிக்கை மனுவை கொடுத்திருந்தேன். கடந்த 3 ஆண்டுகளாக காட்டு பண்டிகளும் மான்களும் பெரும் பாதிப்பை விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஏற்படுத்துகின்றன. எனவே இந்த ஆண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன். ஆனால் தொடர்ந்து அந்த பாதிப்பு இருக்கத்தான் செய்தது. இதை சட்டமன்றத்தில் அன்றைக்கு கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொடுத்தேன். அது சட்டப்பேரவைத் தலைவர் 2 நாட்கள் தான் கூட்டத்தொடர், ஒரு நாள் அந்த டங்ஷன் ஏல விவகாரமாக சிறப்பு சட்டத்தை அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி மறுநாள் ஒரு பட்ஜெட், இன்றைய இடைக்கால பட்ஜெட் கொண்டு தாக்கல் செய்யணும்னு சொல்லி அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. எடுத்துக்கொள்ளாவிட்டாலும் அரசின் கவனத்திற்காக இதை கொண்டு செல்லுங்கள் என்று கோரிக்கை வைத்தேன். இன்று வரை பதில் இல்லை. ஆனால் அதற்கு பிறகுதான் இப்படி பெருமழையின் பாதிப்பு இப்போ ஏற்பட்ட பிறகு இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் அந்த 2 பிரச்சனைகளையும் மையப்படுத்தி விவசாயிகளுக்கு 100% நிவாரணம் வேண்டும், இந்த ஆண்டு இயற்கை பேரிடர் மாவட்டமாக நமது மாவட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கின்றேன். மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆவணம் செய்வதாக அந்த நீங்கள் சொல்லுகின்ற பிரச்சனைகள்லாம் எங்களுக்கு கவனத்துக்கு வந்தது. நாங்கள் கணக்கெடுப்பை முழுமையாக நடத்தியிருக்கின்றோம். எனவே அரசிற்கு பரிந்துரை செய்து நிவாரணத்தை பெற்றுத் தருவோம் என்று சொல்லியிருக்கின்றார். பெற்று தந்தால் மகிழ்ச்சி, இல்லை என்றால் வருகின்ற 6ஆம் தேதி சட்டமன்ற கூட்டத்தில் கூடுகிறது. மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியார் அவருடைய கவனத்திற்கு சென்று அவர் மூலமாக பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் இந்த பிரச்சனையை சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொண்டு வந்து அரசின் கவனத்துக்கு எடுத்து சென்று மக்களுக்கு நிவாரணத்தை பெற்றுத் தருகின்ற பணியை எதிர்க்கட்சி என்ற முறையில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழு மூச்சில் அதில் பணியாற்றும், செயலாற்றும் என்பதை தெரிவித்துள்ளது.